மிதுனம் ராசி அன்பர்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் எந்த விதமான பலன்களை கடந்து வர போகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பொதுவாகவே மிதுன ராசி அன்பர்கள் என்ன அப்படின்னா, ஒரு கூட்டத்தில் ஒரு மிதுன ராசி அன்பர்கள் இருந்தாலும் கூட அந்த கூட்டமே அப்படியே கலகலப்பாக மாறிடும்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய நையாண்டித்தனம் அனைவரையும் மகிழ வைக்கும். என்ன அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற விஷயத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. எல்லாத்தையும் நம்புவாங்க. எல்லா விதத்துலேயும் முழுமையாக நம்பி சில பேர் அவங்களோட வாழ்க்கையில் உயர்ந்திருக்காங்க, சில பேர் வீழ்ந்திருக்காங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே. அப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கல்வி நிலையில் மிக உயர்ந்த ஒரு புகழ் அங்கீகாரம் அப்படிங்கிறது காத்துட்ருக்கு. எக்ஸாமுக்கு எழுதி ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்கிறவங்களும் சரி, இல்லை இனிமேல் தான் எக்ஸாம் எழுத போகிறவங்களா இருந்தாலும் சரிங்க, தேர்வின் மூலமாக கல்வி மூலமாக அவங்களுடைய அங்கீகாரம் புகழ், இவ்வளவு நாள் எதிர்பார்த்த புகழ் அங்கீகாரம் பதவி இது எல்லாமே கிடைக்கக்கூடிய நிலை இந்த தமிழ் புத்தாண்டில் இருக்குங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, இவங்களுக்கு திருமண அமைப்பும் விரைவில் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, தாமதப்படுத்தாதீங்க. திருமணத்துக்குண்டான ஏற்பாடுகளை விரைவில் நீங்கள் பண்ணுனா மட்டும்தான் அது சக்ஸஸ் ஆகும். இல்லை அப்படின்னா அப்படியே தாமதமாகவே கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, வருமான நிலை, யாரையெல்லாம் வேலை வாய்ப்புக்காக அலைஞ்சிட்டு இருந்தீங்களோ கரெக்டாக இந்த மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி தருவார் குரு பகவான். சில நபர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். அந்த விஷயத்துக்கு உதவி புரியறதுக்கு, அதே மாதிரி ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. போல வெளிமாநிலம் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் மீண்டும் தன்னுடைய சொந்த பூமிக்கே ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலையோ, இல்லை அங்கே ஏதாவது ஒரு புதுமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆடம்பர பொருட்களுக்கு இந்த வருடம் ஆசைப்படாதீங்க. அத்தியாவசிய பொருட்களை மட்டும் நீங்கள் செலவு பண்ணி வாங்குங்க. அதே போல் உங்களுக்கு உடல்நிலையில் மிகப்பெரிய ஒரு தொந்தரவு அப்படிங்கிறது இல்லை. ஆனால் உங்களை சார்ந்த நபர்களுக்கு மருத்துவ செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அது மனைவியாக இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அதை சார்ந்த கொஞ்சம் எச்சரிக்கையும் கவனமும் உங்களுக்கு தேவைங்க. ஒரு சில நபர்களுக்கு மட்டும் தொழில் தடுமாற்றம், சொந்த தொழில் வச்சிருக்கிற நபர்களுக்கு அப்படியே கொஞ்சம் தடுமாறிடுவாங்க. எதுவும் ஆர்டர் கிடைக்காம, எதுவும் சேல் ஆகாமல் கொஞ்சம் அப்படியே தடுமாறக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நாள் வேலை இல்லாமல், இல்லை ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையெல்லாம் கூட இந்த காலகட்டம் இருக்குது. கொஞ்சம் அப்படியே பார்த்து கவனமாக அடி எடுத்து வைங்க. இந்த வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் புதன்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கின்ற புதன் பகவானுக்கு நீங்கள் பச்சை பயிர் சுண்டல் செய்து வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய பிரார்த்தனையை வச்சுக்கோங்க. அது மட்டும் அல்லாமல் நீங்கள் அன்றாடம் டைரி எழுதுகிற பழக்கத்தை உருவாக்கிக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களையும் எழுதுங்க. எழுத உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களோட லைஃப்பில் மாறுதல் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும்.